தங்க விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படபடன்னு ஏறிடுச்சு. பொருளாதாரத்திலயும் ரொம்ப நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள்ல அடி வாங்கணும். தங்கத்தோட விலையாக இருக்கட்டும். ஸோ எந்த ராசிக்காரங்கலாம் தங்கம் அதிகமா வாங்குவாங்க? எந்த ராசிக்காரங்க வாங்கவே மாட்டாங்க? இல்ல அப்படி கிடையாது. அ பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தங்கத்த குடுத்தா வேணும்னீங்களா? வேண்டாம். யாரு சார் வேணான்னு சொல்லுவாங்க? அதான் விஷயம். ஆமா. எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ, அதனுடைய வேல்யூ கூடிக்கிட்டே தான் இருக்கும். தங்கத்தோடைய லெவல் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த வருடம் அதிகமான விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. இன்னும் குறைவதற்கான ஏறும். தங்கம் இன்னும் கூட தான் செய்யும். அதோடைய லெவல் கூட தான் செய்யும். அப்ப எதிர்பார்ப்புகள் போய்க்கிட்டே இருக்க, அதோடைய வேல்யூ கூடிட்டே தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 2026 தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரையும் நல்ல ஹை பொசிஷன் போயிரும். ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு ஒரு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ரூ. 1,00,000 விக்கிற தங்கம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 1.30 வரையும் கூட போறதுக்கான வாய்ப்பு 1.20 டூ 1.30 போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த நம்ம 1க்கு கீழ இறங்காது. 1,00,000க்கு கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. கூடுன விலையில ஒரு ரூ. 5 ரூ. 10 அப்படி கொஞ்சம் சரிவை சந்திக்கும் தவிர, மிகப்பெரிய இழப்பு கிடையாது. யாரெல்லாம் தங்கம் தங்கத்தின் மீது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வைக்கீங்களோ, உறுதியாக பண்ணலாம். அதிகமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில் ரீதியா நெறைய பேர் நெனச்சிருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு போணும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். சொந்தமா யார்கிட்டயும் போய் வேல பார்க்கக்கூடாது. நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நெறைய பேர் எடுத்திருப்பாங்க. 2025ல அதெல்லாம் நடக்காம போயிருக்கும். இந்த 2026ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? உறுதியாக முயற்சிகள் மூலமாக யாரெல்லாம் வெற்றி பெற நினைக்காங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உழைப்பின் மூலமாக நிலைநாட்ட நினைக்கிறாங்களோ, அவங்க அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஏமாற்று பேர்வழிகளும், மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழக்கூடிய நினைப்பவர்களுக்கு மட்டுமே ஒரு ஆப்போசிட்டான வருடமாக இருக்கும் தவிர, தன்னுடைய உழைப்பின் மூலமாக நம்மளுடைய என்ன சொல்லணும்னா, மிக கடினமான உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோடுமேன், அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையாவே இருக்காங்க. நிலையத்தில வேலை பார்க்குறவங்க, அடிப்படை வேலைகள்ல மிக கஷ்டப்படமான நம்மளுடைய சாலை பணியாளர்கள் இவங்கலாம் நிறைய தன்னுடைய வேர்வை சிந்தி தான் உழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஊதியம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இது ரியலாவே நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்ப நம்ம